வணக்கம். அதாவது எது சிறந்த ஆட்சின்னு ஒப்பீடு பார்த்தா, இப்ப இன்னைக்கு கிரவுண்ட்ல இருக்கிறவங்கள வச்சு தான் ஒப்பீடு பார்க்க முடியும். இதுக்கு முன்னால முதல் வாய்ப்பு முதலமைச்சரா, அவரு ஆட்சியில இருந்தப்ப 4 1/2 வருஷம் பெர்ஃபார்மன்ஸ் என்ன? இப்ப ஆட்சியில இல்லாம எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் என்ன? இது ஒண்ணு. அதே இது முதல் வாய்ப்பு மு.க. ஸ்டாலின் அண்ணன் அவர்கள். அவருடைய 4 1/2 வருஷம் பெர்ஃபார்மன்ஸ் என்ன? இவ்வளவுதான் ஒப்பீடு பார்க்க முடியும். இன்னைக்கு நடைமுறையில இன்னைக்கு யார் இருக்கா? அவங்க 2 பேருடைய ஆளுமை தன்மை என்ன? திறமை என்ன? இதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா, மக்கள் அரசியல் புரிதல், அரசியல கவனிக்கிறது, இதுக்கெல்லாம் நெறைய டெக்னாலஜி இல்லை. அதனால ஒரு மாரி ஒரு அதிருப்தின்றது ஈஸியா அதிருப்தியாகி ஏதோ ஒரு காரணத்தினால வாக்கு ஏதாவது ஒரு கட்சிக்கு அனலைஸ் பண்ணாம, கரெக்ட்டா அது சரியா தவறான்னு யோசிக்காம வாக்களிச்சிட்டு இருந்தாங்க. அதிருப்தி வாக்குகள் அப்படின்றது ஒரு ஆட்சிக்கு எதிரா விழுந்ததெல்லாம் அப்போ டெக்னாலஜி இல்லாத காலத்துல. இன்னைக்கு அப்படியா? இன்றைய பொதுமக்கள் 90% எல்லாருமே கையில டச் போன் வச்சிருக்க காலம் வந்ததிலிருந்து எல்லா அரசியல் நிகழ்வையும் கவனிக்கிறாங்க. சரி தவறுன்றதை யோசிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஆட்சி மாற்றம் வந்துச்சுன்னா எல்லாம் மறைந்த தலைவர்கள் எல்லாருமே ஆட்சி மாற்றத்துக்கு மக்கள் ஓட்டு போட்டான்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருந்துச்சு. ஏதோ ஒரு ஊழல் குற்றச்சாட்டோ இல்ல வேற ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணம் இருந்துச்சு. இன்றைய மக்கள் 90% அரசியல் நிகழ்வை உத்து நோக்கி தான் வாக்களிக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற ஆட்சியில ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு மக்கள் நினைக்கணும்னா அதுக்கு காரணம் வேணும். இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்தவர் 4 1/2 வருஷத்துல மக்களுக்கு செய்த நன்மை எதுவும் இல்லை. மக்களுக்கு பாதகமான செயல் நிறைய நாடாளுமன்றத்துல நிறைய கோப்புகள்ல கையெழுத்து போட்டிருக்காரு. அது போக தூத்துக்குடி துப்பாக்கி வழக்கு, அது போக பொள்ளாச்சி வழக்கு, பென்னிக்ஸ் வழக்கு, கொடநாடு வழக்கு, இது மாதிரி 4 1/2 ஆண்டு ஆட்சியில பல வழக்குகள், டெண்டர் முறைகேடு வழக்கு, எல்இடி லைட்டு வழக்கு, இந்த மாதிரி நிறைய வழக்குகள் போன ஆட்சியில இருந்துச்சு. சரி, ஓகே, மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சு மாத்தி திமுகவுக்கு வாக்களிச்சாங்க. திமுகல இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்ற மாதிரி இன்னைக்கு இருக்குதா 4 1/2 வருஷத்துல? இல்ல. மக்கள் இந்த 4 1/2 வருஷத்துல நீங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணீங்க? அந்த 4 1/2 வருஷத்துல என்ன பண்ணீங்க? உங்களுக்கு இப்ப மாறுற அளவுக்கு இந்த 4 1/2 வருஷத்துல நீங்க என்னத்த செஞ்சிட்டீங்கன்னு மக்கள் மாறி உங்களுக்கு வாக்களிப்பாங்கன்னு சொல்றீங்க. அதாவது கூலிக்கு மாரடிக்கலாம், அதுல தவறு இல்ல. அதுக்கு ஒரு மனசாட்சி நியாயம் வேணாமா? விவாத நிகழ்ச்சி